அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மாபாத். தினம்தோறும் நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள், இறைநேசர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பேண வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக அவர்கள் கூறி சென்ற பல்வேறு செய்திகளை தொடர்ந்து இந்த காணொலியிலே நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு அற்புதமான செய்தி, வசாயன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வசியத் என்கிற கிதாபிலே இந்த செய்தி வருகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அதிலே அவர்கள் செய்த உபதேசம், பலனில்லாத மனிதர்கள், அதாவது இந்த மனிதர்களால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை, அப்படி ஒரு 6 நபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அதில் முதலாவது நீதி இல்லாத தலைவன். ஒருவர் நாட்டிற்கு அரசனாக இருக்கிறான், தலைவனாக இருக்கிறான், அவனிடத்தில் எந்த நீதி நியாயமும் எதிர்பார்க்க முடியாது என்றால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் மழையில்லாத மேகத்தை போன்றவன். ஒரு இடத்திலே மேகம் ஒன்று கூடுகிறது, கூடிவிட்டு மழை பெய்யாமல் ஏமாற்றி விட்டு சென்று விடுகிறது. இது எப்படி இதனால் மக்களுக்கு எந்த பலனும் பிரயோஜனமும் இல்லையோ அதுபோலத்தான் நீதி இல்லாத தலைவன் மழையில்லாத மேகத்தை போலவன். ரெண்டாவதாக சொன்னார்கள், கொடையில்லாத சீமான். அல்லாஹ் ஒருவருக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், காசு பணத்தை தந்திருக்கிறான், ஆனால் அவர் கஞ்சத்தனம் செய்கிறார், அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு மனது வரவில்லை என்றால் இவர் எப்படிப்பட்டவர்? பலனில்லாத மரத்தை போல. பலனில்லாத மரம், உலகத்தில் இன்றைக்கி எத்தனையோ மரங்கள் மனிதனுக்கு பலன் தருகிறது, ஆனால் பலனில்லாத மரங்கள் என்று இன்றைக்கு நிறைய இருக்கிறது அல்லவா? அவைகளை நாம் வெட்டி களை எடுத்து தூக்கி குப்பையிலே போட்டு விடுகிறோம். அதுபோலத்தான் பலனில்லாத மரத்தை போன்றவர்கள் தான் அந்த காசு மனம் இருந்தும் கொடுப்பதற்கு மனம் இல்லாதவர்கள். மூன்றாவதாக அமல் இல்லாத ஆலிம். ஒரு ஆலிம், அவர் அமல் செய்வதற்கு மக்களை ஆர்வம் ஊட்டுகிறார், ஆனால் அவரிடத்தில் அந்த அமல் இல்லை என்றால் அவர் தன்னை அழித்து பிறருக்கு பலன் தரக்கூடிய மெழுகுவர்த்தியை போன்றவர் என்று சொல்கிறார்கள். நான்காவதாக பொறுமையில்லாத ஏழை. அல்லாஹ் சில பேருக்கு பொருளாதாரத்தை குறைவாக கொடுத்திருக்கிறார், அதை பொருந்தி கொள்ள வேண்டும், ஆனால் அவருக்கு பொறுமை இல்லை என்றால் இவர் விளையாத நிலத்தை போன்றவர் ஆவார். ஐந்தாவதாக பாவமன்னிப்பு தேடாத வாலிபன். பாவமன்னிப்பு தேடாத வாலிபன் நீரில்லாத வறண்ட பூமியை போல உள்ளவன் ஆவான். ஆறாவதாக நாணம் இல்லாத பெண். ஒரு பெண்ணிற்கான அழகு என்பது அவர்கள் வெட்கத்தோடு இருப்பது, வெட்க உணர்வோடு ஒரு பெண் நடந்து கொள்வது. அந்த வெட்க உணர்வு ஒரு பெண்ணிடத்தில் இல்லாமல் போவது எப்படிப்பட்டதென்றால் உப்பு இல்லாத பண்டத்தை போன்றது. ஒரு சாப்பாட்டிற்கோ மற்ற எந்த வஸ்துகளுக்கோ அதற்கு உப்பும் காரமும் எல்லாம் சரியாக இருந்தால்தான் அதை வாயிலை வைத்து நம்மாலே சாப்பிட முடியும், இல்லாவிட்டால் அது எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அதுபோலத்தான் வெட்கம் இல்லாத பெண் என்பவள் உப்பில்லாத பண்டத்தை போன்றவள் ஆவாள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள்.